ஆயிரம் விளக்கு தொகுதியில போட்டி போட்டீங்க. இன்ற முறை நினைச்சேன் வந்துச்சு. இன்னைக்கு இவங்க எல்லாரும் ஒரு ஃபால்ஸ் தெஃப்ட் ஓட்டுன்னு அப்படி இல்ல சொல்லிட்டு இருக்காங்க. திருட்டுத்தனம் செஞ்சு பட்டிருக்குன்னா சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய பிஜேபியோடைய எம்பி முன்னாள் அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் இன்னைக்கு நேத்து பேசும்போது கொளத்தூர்ல 9,000 வாக்காளர்கள் பொய்யான வாக்காளர்கள் சொல்லியிருக்கிறாரு. சோ கொளத்தூர்ல நம்மளுடைய முதலமைச்சருடைய கான்ஸ்டிடுவன்சில இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு நான் சொல்லும் போது இவங்க சொல்றது நிஜம் அப்படி சொன்னாக்கா அப்புறம் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது நிஜம்னா அப்புறம் நேத்து அனுராக் தாக்கூர் அவர்கள் சொன்னது முதலமைச்சர் அவர்கள் ஆமா 9 வாக்காளர்கள் பொய்யானது அவர் ஒத்துக்கிறாரா? முதல்ல அது எக்ஸெப்ட் பண்ண சொல்லுங்க. தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு கொடுக்கப்படும், அவர்கள் இறந்தால் 10 லட்சம் ரூபாயாக அந்த ஊக்கத்தொகை அதிகரித்து கொடுக்கப்படும். இந்த மாதிரியான அறிவிப்புகளை எப்படி பாக்குறீங்க? இவ்வளோ டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மேலோட்டமா நாங்க சும்மா ஒரு பட்டர் பூசிட்டு அவங்களை சரிப்படுத்துறதுக்கான வேலைகள் தான் நான் இது பாக்குறேன். இன்னைக்கு முதலமைச்சர்கள் அவர்கள் பேசும்போது உருப்படியான எந்த விஷயமும் அவர் பேசல. ஒரு நல்ல திட்டம் கொண்டு வரோம், இல்ல என்ன செய்ய போறோம் எல்லாமே மேலோட்டமா. மாற்றுத்திறனாளிகளுக்காக நாங்க இது செய்ய போறோம். ஏன் இத்தனை வருஷமா நீங்க இருந்தீங்க, என்ன பண்ணீங்க? இத்தனை நாள்ல நம்ம தமிழகத்துல மாற்றுத்திறனாளிகள் இல்லையா? எல்லாரும் இருக்காங்க. நம்ம துப்பறிவாளிகள் இத்தனை வருஷமா இல்லையா? இருக்காங்க. ஏன் இன்னைக்கு மட்டும் பேசிக்கிறாரு? ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு. அதுக்காக எல்லா விஷயங்கள் இப்போ பேசுவாங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி பேசுவாங்க. இதே எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் மறந்துடுவாங்க. அது அப்போ சொன்னது, அது இப்போ அந்த ரேஞ்சில இவங்க இருக்கிறாங்க. நான் மறுபடியும் முதலமைச்சர்கள் அவளுக்கு பார்க்கும்போது இல்லைன்னா அந்த கூட்டணி காங்கிரஸ் அப்புறம் விசிகே இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கூட்டணி எல்லாரும் பார்க்கும்போது ஒரே விஷயம் சொல்லுவேன், தேவாக்கு ஒன்னும் ஆகாது. எவன் சொன்னா? தேவாவே சொன்னான். டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிரும் எவன் சொன்னா? டிஎம்கே சொன்னாங்க. இந்த ரேஞ்சில தான் அவங்க இருக்காங்க. கொஞ்சம் நடைமுறைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, அது பத்தி கொஞ்சம் அவங்க சிந்திச்சா நல்லா இருக்கும். மாநில துணை தலைவராக குஷ்பு அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடுத்த வருஷம் தேர்தல் என்ன மாதிரி திட்டமிட்டு இருக்கீங்க மேம்? எங்களுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரோ அதுபடிதான். ஏன்னா இப்பதான் எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது நிச்சயமாக ஒரு ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. யாருக்கு என்ன முக்கியமான பொறுப்பு இருக்கும் அது இதுவரைக்கும் சொல்லப்படல. சோ நைனார் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய செயல் இருக்கும். முறை ஆயிரம் விளக்கு தொகுதியில போட்டி போட்டீங்க. இன்ற முறை நினைச்சேன் வந்துச்சு.